எனக்கு ஒரு விஷயம் குடிபடவே மாட்டேங்குது. என்ன அது? உங்க வீட்டுல யாரையுமே உனக்கு சரியா ஞாபகம் வரல, ஆனா என்ன மட்டும் உனக்கு எப்படி கரெக்டா ஞாபகம் வந்தது? அந்த விஷயம் தான் என்ன யோசிக்க வைக்குது. மறுபடியும் 100 தடவை கேட்டுட்டேன். அப்படி கேட்காத. வேணும்னா டாக்டர் கிட்ட போய் மூளையை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? மூளையில இருக்கிற விஷயங்களை இது வரைக்கும் முழுசா புரிஞ்சுக்கிட்டதா எந்த டாக்டரும் சொன்னதே இல்லை. எல்லாரும் டவுட்ல தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆமா, உண்மை. சரி, அடுத்தது உன் ஐடியா என்ன? அப்படின்னா இல்ல, நான் 2 நாள்ல கொடைக்கானல் போறேன். உன் ப்ரோக்ராம் என்ன? நீ போயிட்டு வா. உன் சிஷிய இங்கேயே இருக்கட்டும். அவனையும் கூட்டிட்டு தான் போனோம். அவனுக்கு வேலை இருக்கு. எனக்கு நான் யார கொலை பண்ண போறேன்னு தெரியற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. ஏன்? ஒருவேளை நான் கொலை பண்ண வேண்டிய ஆள் நீயா கூட இருக்கலாம் இல்லையா? என்னப்பா இது? வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிற பத்மாசுர மாதிரி. என்ன பண்றது? என்னோட நிலைமை அப்படி இருக்கு. அதனால உன்னோட ப்ரோக்ராம் நீ கொஞ்ச நாள் தள்ளி வை. இல்ல, எனக்கு உன் மேல ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்னது? உனக்கு தலையில எதுவுமே அடிபடல. நீ ஜெயில கொஞ்ச நாள் இருந்திருக்க. நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்க. வேற எங்க ரூம் எடுத்து தங்கினாலும் உன் இயக்கத்துக்காரங்க வந்து உன்னை கொன்னுடுவாங்க. அதனால என்கிட்ட வந்து நீ ஒளிஞ்சிருக்க. கரெக்டா? நீ சினிமாவுக்கு ஸ்கிரீன் பிளே எழுத போலாயா? இப்படி எல்லாம் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணாத சிஷ்யா. ஐயா, சார கூட்டிட்டு போய் தலைக்கு மேல தண்ணி ஊத்துற மாதிரி நிக்க வச்சு குளிக்க வச்சு கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. போங்க. வாங்க சார். ஹலோ, ஏசிபி சார். நான் தான் சார், நாட்டு வைத்தியன் நாகராஜ். உன்னை பாக்குறதுக்காக தான் உன் ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கேன். அவன் இருக்கான்ல? இருக்கான் சார். பாம் பிளாஸ்ட்ல செத்து போனதா நாங்க அலௌன்ஸ் பண்ண சிவராஜ் தானே அவன்? அந்த சிவராஜே தான் சார். டவுட்டே வேணாம். ஏன்னா இன்னும் நான் என் டிபார்ட்மெண்ட்ல எங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ணல. தாராளமா இன்ஃபார்ம் பண்ணலாம். நான் பக்காவா அடிச்சு சொல்றேன், அவனே தான். சரி, பத்திரமா பாத்துக்க. நான் இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி சார். நீங்க நான் கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்படி நினைச்சீங்க? இல்ல, இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்கறதுக்காகவாது ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கேட்டிருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க? நடந்ததுக்கான காரணத்தை சொல்லிருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. காரணத்தை சொல்லுங்க. அத நான் சொல்றேன் தம்பி. என் மேல சேத்து தண்ணியே வாரி அரைச்சிட்டு போயிட்டீங்க. நானா? ஆமா. உங்க மேலையா? ஆமா. எங்க? போக் ரோட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சரி, ரோட்ல ஏதாவது ஒரு வண்டி உங்க மேல சேர் அடிச்சிட்டு போயிட்டா அந்த ஓனரை தேடிட்டு போய் தண்ணி ஊத்துவீங்களா? இல்ல சார், யூ ஆர் மிஸ்டேக்கன். அவர் அந்த மாதிரி கேரக்டர் இல்ல. அன்னைக்கு அவருக்கு கல்யாண நாள், பிளஸ் அவர் வைஃபோட பர்த்டே. ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மனைவி தவறிட்டாங்க. அவங்க 2 பேரும் கல்யாண நாளுக்குன்னு ஆசையா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க.
அது அன்னைக்கு கல்யாண நாள் பிரசண்டா மனைவியோட கல்லறைக்கு எடுத்துக்கிட்டு போனாரு. அப்பதான் நீங்க காரை வேகமா ஓட்டிட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டு போயிட்டீங்க. துணி மொத்தமா அழுக்கானதுனால அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கார் நம்பரை பார்த்துட்டாரு. உங்களை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னாரு. 3 நாள் ராத்திரி பகல் எதுவுமே சாப்பிடல. என் மேல தண்ணி அடிச்சிட்டு போனவன் மேல நான் தண்ணி அடிச்சாகணும்னு அடம் பிடிச்சாரு. அவரை சமாதானப்படுத்த எனக்கு வேற வழி தெரியல. அதான் உங்க ஆபீஸ கண்டுபிடிச்சு அங்க கூட்டிட்டு வந்தேன். சாரி சார், ஒரு சின்ன தப்பு இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு நல்ல உதாரணம். இனிமே எந்த ரோட்ல போனாலும், அதுவும் மழை காலத்துல ரொம்ப பொறுமையா தான் போவேன். ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்களால உங்களை மாதிரி ஆளுங்க பாதிக்கப்படக்கூடாதான். இது எனக்கு ஒரு நல்ல பாடம். அண்ணா, நல்ல வேலை, வெறும் தண்ணியா இருந்ததால நான் தப்பிச்சேன். ஒரு வேலை சாக்கடை தண்ணியா இருந்திருந்தா அவ்வளவுதான். ஒரு பக்கெட் ஃபுல்லா சாக்கடை தண்ணி எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்தி இருப்பீங்க. இல்ல, எதுக்கு நான் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏன் சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்க, ஏன் அடக்குறீங்க? சாரி தம்பி, ஆத்திரம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. அதான் உங்க மேல தண்ணியை கொண்டு வந்து ஊத்திட்டேன். அட விடுங்கண்ணே. எங்க விடுறது? அதுக்குள்ளதான் நீங்க போய் நாங்க திருடிட்டு போயிட்டோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க. ஏப்பா, நாங்க என்னப்பா திருடணும்? நீங்க திருடலண்ணா, வர்ஷினி தான் திருடுனது. நான் திருடினேனா? ஆமா. என்ன சார் சொல்றீங்க? சும்மா தெரியாத மாதிரி அண்ணன் முன்னாடி நடிக்காதீங்க. ஐயோ தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வர்ஷினிய நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இந்த திருட்டு பழக்கம்லாம் அவளுக்கு கிடையாது. என்னன்னு நீங்க எங்க வயசை தாண்டி தான் நீங்களும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குதே. என்ன புரியணும்? நான் எதை திருடினேன்னு சொல்றீங்க நீங்க? என்னதான் திருடிட்டீங்க? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.